ஜெசி ஒரு எலும்பு முறிவு மருத்துவமனையிலே பணிபுரிந்து வரும் நர்ஸ். இன்று எத்தனையோ செவிலியர்களிடம் இல்லாத அன்பும் அக்கறையும் அவளிடம் உண்டு. அடிக்கடி ஆம்புலன்ஸ் ஒலியுடன் கை, கால் மற்றும் பல பகுதிகளில் எலும்பு முறிவுடன் அநேகர் அந்த மருத்துவமனைக்கு வருவார்கள். நோயாளிகளுக்கு தேவையான முதலுதவிகளை செய்து அந்த நோயாளிகளை அவரவர் அறைகளில் அனுமதிப்பர். அறைக்கு வரும் நோயாளிகள் ஒவ்வொருவரையும் மிகவும் சுறுசுறுப்போடு, அதிக கரிசனையோடு கவனித்துக் கொள்வாள். அவசர தேவை இல்லாமலேயே அடிக்கடி அழைக்கும் நபர்களிடம் கூட மிக தாழ்மையாக அவர்களுக்கு சேவை செய்யும் பழக்கம் இயல்பாய் அவளோடு இருந்தது. மிக அதிக சேவை தேவைப்படும் நோயாளிகளுக்கு குறிப்பாக சரியான நேரத்தில் சரியான மருந்துகளை சரியான அளவுகளில் கொடுக்கவும், மேலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பெட் சைட் கேர், மார்னிங் கேர், அதாவது நோயாளிகளுக்கு காலை நேரத்தில் கொடுக்க வேண்டிய ஸ்பாஞ்ச் பாத், ஓரல் கேர் போன்றவற்றையும் செய்ய தவறுவதில்லை. ஒரே விதமான காயங்களோடு அனுமதிக்கப்பட்டிருக்கும் இரு நபர்களின் வலி தாங்கும் தன்மை இருவருக்கும் வேறுபட்டிருக்க கூடும் என்பதை மிகவும் நன்றாய் அறிந்திருந்தாள். ஒருவேளை சிறிதளவு பாதிப்படைந்தவர்கள் கூட பெரிய அளவு சேவையை எதிர்பார்க்க கூடும் என்பதை உணர்ந்து சேவை செய்வாள். கோபப்படும் நோயாளிகள் பெரும்பாலும் பய உணர்வுடன் இருப்பவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களின் பயத்தை போக்க முயற்சி செய்வாள். அடிக்கடி தொந்தரவை தருபவர்கள் பெரும்பாலும் நோயின் தன்மை பற்றி தெரியாதவர்களாக இருக்கலாம் என்று உணர்ந்து அவர்களுக்கு நோயின் தன்மையை பற்றி கற்றுக் கொடுப்பாள். தனக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள தயங்குபவர்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பதை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த மருத்துவமனையில் உள்ள அனைவரும் உடனிருக்கிறோம் என்பதை புரிய வைப்பாள். மிகவும் அமைதியாக இருக்கும் நோயாளிகளை உற்சாகமடையச் செய்ய தேவையான உதவிகளை செய்வாள். செய்தித்தாள் வாசிப்பது, புத்தகம் படிக்க வைப்பது, பாடல்களை கேட்டு பாடச் செய்வது என்று நோயாளிகள் விரைவில் குணமடைய தேவையான எல்லா உதவிகளையும் செய்வாள். அவளுடைய அன்பான சேவையினால் அந்த மருத்துவமனையின் பெயர் வெளியே பரவ ஆரம்பித்தது. இவை எல்லாவற்றையும் கவனித்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் பொறுப்பான பதவியில் அவளை அமர்த்தினார். இன்றும் அந்த மருத்துவமனையின் பெயர் குன்றாமல் பார்த்துக் கொள்கிறாள் ஜெசி. சிறப்பான ஒரு செவிலியின் பணி என்னவென்றால், இவர்கள் கரிசனையோடு தன்னை கவனிக்கிறார்கள் என்ற உணர்வை ஒவ்வொரு நோயாளியும் பெற வைப்பதே ஆகும். ஜெசியினுடைய இடத்திலே இன்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால் முழு மனதோடு, முழு அர்ப்பணிப்போடு, முழு அன்போடு உங்கள் பணிவிடையை நிறைவேற்றுவீர்களா?